5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தா அது விருது கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய ஆக்சிஜன் யாரு? அது என்ன பேமெண்ட் பெண்டிங் நான் சொல்லிடுறேன். அந்த பராசக்தி படத்தில் அன்னைக்கு ஒலித்த அந்த ஒரு குரல், அம்பாள் இன்றைக்கடா பேசி இருக்கிறாள். பேமெண்ட் வருமா வராதா? 5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தா அது விருது கிடையாது. ஆண்டுதோறும் கொடுத்தாதான் விருது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இனி வெள்ளித்திரை, சின்னத்திரை, தமிழ்த்திரை விருதுகள் ஆண்டுதோறும் தரப்படும் என்பதை முதல்ல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படைப்புகள் தான் நம்முடைய ஆக்சிஜன். தமிழ் சினிமாவில் உண்மையிலே தன் தலையை அடமானம் வைத்து முதல் போடுகிற முதலாளினா தமிழ் சினிமாவுக்கே தலையா இருக்கிறது நம்முடைய தயாரிப்பாளர்கள் தான். நம்ம நகைச்சுவையா சில பேமெண்ட்ஸ் வரல, பெண்டிங் பேமெண்ட் சொல்லுவாங்க. எந்த இண்டஸ்ட்ரியில இல்லை, அவங்க தரக்கூடாதுன்னு இல்லை. ஒரு படத்துல பேமெண்ட் தர முடியாட்டியும் அந்த சம்பந்தப்பட்டவங்க அடுத்து ஒரு படமே தரக்கூடிய தாயுளம் கொண்டவர்கள் தான். அந்த அவங்க இல்லைன்னா நாம் இல்லை, அந்த தயாரிப்பாளர் சங்கம். அதே போல அந்த தமிழ் சினிமாவில் கைகளா இருக்கக்கூடியதுதான் நம்முடைய பாடலாசிரியர்களும் கவிஞர்களும் இசையமைப்பாளர்களும். படத்திற்காக ஓடியதா, இளையராஜாவின் பாடலுக்காக ஓடியாதான் தெரியாத பல ஒண்டர்ஃபுல் மேஜிக்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்கு. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. இந்த தமிழ் சினிமாவை தாங்கி ஓடக்கூடிய கால்கள் அப்படின்னா எங்களுடைய ஃபைட் மாஸ்டர்ஸும் டான்ஸ் மாஸ்டர்ஸும் அப்படி ரத்தத்தை வியர்வையாக கொட்டி ஓடி ஓடி உழைச்சி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த தமிழ் சினிமாவினுடைய வயிறு யாரு? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். 5 பேர் இருந்தா கேரவனுக்குள்ள சாப்பாடு, 50 பேர் இருந்தா கேரவன் பக்கத்துல சாப்பாடு, 500 பேர் இருந்தா சாப்பாடு எப்படியாவது போட்டுருவாங்க. காந்தி படத்துல கிளைமேக்ஸ்ல 1,00,000 பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் ஷூட் நடந்திருக்கு. எப்படி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பாங்க, மதிய லஞ்ச் போட்டிருப்பாங்க, சாப்பிட்டு முடிக்கும் போது கடலை முட்டை எப்படி கொடுத்துருப்பாங்க யோசித்தே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய நாடி நரம்பெல்லாம் ஓடிக்கொண்டு இருப்பது இந்த தமிழ் சினிமாவினுடைய அன்சங்கட ஹீரோஸா இருக்கக்கூடிய இந்த ரத்தமாக இருக்கக்கூடியதுன்னா நீங்க தான், பிஆர்ஓஸ் தான். நீங்க ஓடி ஓடி இங்க போகணும் அங்க போகணும் ப்ரொமோஷன் போகணும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சினிமாவினுடைய இதயம் யாரு? உண்மையிலேயே தன்னுடைய இதயத்தை பற்றி கவலைப்படாத இயக்குனர்கள் தான். அந்த இதயம் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது ஒரு நல்ல படத்தை எடுத்துட முடியாதான்னு 40-50 வருஷம் சாலிகிராமத்தினுடைய காவேரி கார்னர்ல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன்களை நான் அறிவேன். இந்த மொத்த சினிமாவினுடைய உடலுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்கின் வேணும் இல்லையா? அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட். அப்படி அவங்க டச் பண்ணும்போது அப்படி சாமியை கும்பிட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு பொட்டு வைக்கும் போது நாமளும் ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். சரி, இது எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய ஆக்சிஜன் யாரு? துணை இயக்குனர்கள். டைரக்டர் இல்லாம கூட ஒரு 2 மணி நேரம் சமாளிச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம். துணை இயக்குனர்கள் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்கவே முடியாது. அவங்க ஒரு பெரிய அன்சங்கடு ஹீரோஸ். இப்படி எத்தனையோ அன்சங்கடு ஹீரோஸ்லாம் அங்க சினிமாவில் இருக்கிறாங்க. அத்தனை பேரோடும் பாராபட்சம் இல்லாமல் பழகக்கூடியவங்க இந்த பிஆர்ஓஸ். அண்ணன் நகைச்சுவையா சொன்னாங்க செல்வமணி அண்ணன். அது என்ன பேமெண்ட் பெண்டிங் நான் சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமாவில் எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு நல்ல விழா எடுத்தோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அந்த பராசக்தி படத்தில் அன்னைக்கு ஒலித்த அந்த ஒரு குரல், அம்பாள் இன்றைக்கடா பேசி இருக்கிறாள் இன்னும் ஒலித்த குரல், அவருக்காக ஒரு 100ஆண்டு விழா எடுக்கணும்னு பிளான் பண்ணி எல்லா சங்கங்களும் ஒன்று கூட்டிட்டாங்க. அப்போ வரிசையாக ஃபோன் வருது. லிங்குசாமி சார் ஃபோன் பண்ணுறாரு, பாண்டியராஜ் சார் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு என்ன பதட்டனா, சரி இது கலை சேவை தான், பேமெண்ட் வருமா வராதா, நாம் வாடகை வர கட்ட. அப்போ நான் என்ன யோசிச்சேன், சரி சார் இது வரேன் சார் அதர் சார் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு பிஆர்ஓ ஃபோன் பண்ணார். அண்ணே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட செல்வமணி சார் பேசுகிறோன்ட்டார். எடுத்தோடனே ஹலோ அப்படின்னாரு. கிளம்பிட்டானே, இந்த கிரீன் பார்க் நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். பக்கத்தில் வந்துட்டானே. அந்த 1 மாத காலம் உழைத்து யாருமே எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போல. அவர் பாண்டியராஜ் சார் எல்லாருமே தயாரிப்பாளர்கள் அதில் ஒர்க் பண்ணுவாங்க. எங்க முன்னாடி அன்சங்கடி சத்தனை பேர் ஸ்கிரிப்ட் எழுதி தள்ளி எல்லாரையும் அங்கே மேடையில் ட்ரெயினே கொண்டு வந்துட்டோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்திருந்தாங்க, இப்போ ஒரு கமல் சார், மொத்த சினிமாவை அவங்க கொண்டு வந்து கொட்டி இப்படிப்பட்ட ஒரு மனித உழைப்பு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்படி உழைக்கக்கூடிய அந்த ஒரு நேர்மையான உழைப்பு இருக்கக்கூடிய ஒரு கலைத்துறை என்று சொன்னால் அது இந்த திரையுலகம் தாங்க. இது இல்லைன்னா இவ்வளோ பெரிய உழைப்புக்கு ஒரு நடமாடும் உழைப்பாளர்கள் சிலை தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் உரிமையாக கேட்கலாம், சேரன் அண்ணாலாம் ஒரு சாதாரண டைரக்டரா நீங்கள் தவமாய் தவம் இருந்த அந்த படத்தில் வர ஒரு காட்சிக்கு அத்தனை தேசிய விருதுகள் நம்ம கொட்டி கொடுக்கணும். அப்படி தரமான ஒரு காத்திரமான படைப்புகள். அந்த நீங்கள் சொன்னீங்களா நாங்கள் கடன் பட்டிருக்கோம், நாங்கள் தான் கடன் பட்டிருக்கோம். இது நன்றி கடன் திருப்பி தந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாருக்கும் செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன்.